ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். உங்ககிட்ட ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் ரா டேட்டா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இதை ஒரு டேஷ்போர்டாக எப்படி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய டேட்டாவை நீங்கள் ஈஸியாக வந்து லுக்கப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நமக்கு ப்ராஜெக்ட் ஒன்னோட டேட்டா மட்டும் வேணும்னா ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஒன்றை கிளிக் பண்ணனா போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லாமே ஃபில்டர் ஆயிரும். இதில் இப்போ ரேவன் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா ரேவனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், ரேவன் மட்டும் வருவாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சு நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த 3 ஸ்லைசருமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லிங்க்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர் கனெக்டட் ஒரு டேஷ்போர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இங்கே பீப்புள் ஓரியன்டான ஸ்மால் டேஷ்போர்ட்ஸும் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த ரா டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷனில் இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டுட்டோரியலை அப்படியே நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலையும் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான யூஸ்ஃபுல்லான டேஷ்போர்டை க்ரியேட் பண்ண முடியும். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்குறதன் மூலமாக நீங்கள் எக்ஸலில் இருக்கக்கூடிய நிறைய ஃபார்முலாஸ், அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ என்னைய ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் இந்த டேட்டாவை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி ஒரு நியூ எக்ஸல் ஷீட்டுக்கு கொண்டு போய்க்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு ஒரு நியூ எக்ஸல் ஒர்க் புக் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே இப்போது அந்த டேட்டாவை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரா டேட்டாவாக தான் இருக்கும். உங்ககிட்ட ஒரு ரா டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபுல் ரா டேட்டாவை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் வரும். ஸோ இந்த டேட்டாவை ஃபுல்லாக அப்படியே டேபிளாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேபிள் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் இந்த டேபிள் நேம் அப்படின்றது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு சூட்டபிளான ஒரு நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இதுக்கு டாஸ்க் டேட்டா அப்படிங்கிற நேமை கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கேயும் டாஸ்க் டேட்டா அப்படிங்கிற டேப் நேம் வந்து கொடுத்துடலாம். இப்போது நம்ம ஒரு டேஷ்போர்டு வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்சர்ட் அப்படிங்கிறத கொடுங்க, பிவோட் டேபிள் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ இங்கே ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி டேபிளாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டேபிள் டேட்டாவை கொடுத்துக்கலாம். ஸோ டாஸ்க் அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த பிளேஸை கிளிக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இப்போ ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டாவை ரெஃபர் பண்ணி ஒரு பிவோட் டேபிள் நமக்கு இங்கே க்ரியேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பிவோட் டேபிளாக ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். இங்கே உங்களுக்கு ஆட் ஆச்சு, சம்முக்கு ஆட் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை மூவ் ரோ லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரோஸ்க்கு மூவ் ஆயிரும். ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோலே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இங்கே வந்து எல்லாத்தையுமே ரோக்கு வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரோஸ்க்கு வந்து மூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த நீங்கள் டேட்டை வந்து எப்போவுமே இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ், அதே மாதிரி மந்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகும். இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான டேட்டா எல்லாமே இங்கே வந்துருச்சு. பட் இது வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து இல்லை. அதை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த டிசைனுக்கு போயிருங்க. இதில் இங்கே ரிப்போர்ட் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷோ இன் டேப்லர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு பிளாங்க்ஸாக வந்து இருக்குல்ல, இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் லேஅவுட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. இப்போ இதில் ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து இருக்கும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிவோட் டேபிள் அனலைஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க. இங்கே இந்த பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்டன் ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டேட்டா வந்து இங்கே கிடச்சிருச்சு. பட் இங்கே டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்குது. உங்களுக்கு இது தேவையில்லை. ஸோ டிசைனுக்கு போயிருங்க.
இங்கே கிராண்ட் டோட்டல் அப்படிங்கிறதுக்கு ஆஃப் கொடுத்துருங்க. அதே மாதிரி சப் டோட்டல் அப்படிங்கிறதையும் ஆஃப் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி இங்கே டாஸ்க் ரா டேட்டா இருந்துச்சோ, அதே மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு இங்கே டேட்டா வந்துருச்சு. ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஃபியூ ரோஸ் வந்து இன்சர்ட் வந்து பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்லைசர்ஸ் வந்து கொண்டு வர போறோம். ஸோ, ஜஸ்ட் இந்த பிவோட் டேபிள கிளிக் பண்ணிக்கங்க. பிவோட் டேபிள் அனலைஸ்க்கு போயிருங்க. இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில ப்ராஜெக்ட் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே குடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு இது சிங்கிள் ரோல தான் வேணும். அப்படின்னா உங்களுக்கு இங்க 5 ரோஸ் இருக்கு. ஸோ, அத வந்து சிங்கிள் ரோக்கு கொண்டு வரதுக்கு 5 அப்படின்னு இங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும். ஸோ, ஜஸ்ட் குடுத்துட்டு இத ட்ராக் பண்ணி இங்க வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ, இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த பிவோட் டேபிள வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ மறுபடியும் பிவோட் டேபிள் அனலைஸ்க்கு போங்க. இன்சர்ட் ஸ்லைசர் குடுங்க. இப்போ டாஸ்க்க குடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே வந்து குடுங்க. இதில 10 டாஸ்க் இருக்கு. ஸோ, என்னன்னா, நீங்க 5 அப்படிங்கிறத குடுத்தீங்க அப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 2 காலம்ஸ்ல வந்துரும். ஓகேங்களா? ஸோ, ஜஸ்ட் இதையும் வந்து குடுத்துக்கலாம். ஸோ, உங்ககிட்ட இருக்க ரா டேட்டாவ வச்சு இது எல்லாத்தையுமே நீங்க டிசைன் பண்ணிக்கங்க. இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் பிவோட் டேபிள கிளிக் பண்ணிட்டு, நேம்ஸ் வந்து நம்ம கொண்டு வர போறோம். ஸோ, பிவோட் டேபிள், இன்சர்ட் ஸ்லைசர், இந்த அசைன்டு டூ ஓகேங்களா? ஸோ, இப்போ நமக்கு நேமும் வந்துருச்சு. ஸோ, எத்தனை நேம் இருக்கு? 5 நேம்ஸ் இருக்கு. ஸோ, இத 5 அப்படிங்கிறத குடுத்துக்கிறோம். ஸோ, இப்போ இந்த ஸ்லைசர மூவ் பண்ணி இங்க கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஸ்லைசரோட வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ, என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃபியூ ரோஸ் வந்து மறுபடியும் இன்சர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ, இப்போ ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் வந்து ஆயிருச்சு. ஸோ, இந்த சைஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்லைசரையும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ கலர்ஸ் எல்லாமே மாற்றிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த பிவோட் டேபிளுக்கு போயிட்டு, பிவோட் டேபிள் டிசைன் வந்து கொடுத்துருங்க. இதில் நன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. அதாவது கிளியர் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் டேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்துரும். ஸோ, இப்போது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு, ஜஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் 1க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹோம்க்கு போயிட்டு ஆல் பார்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ, ஃபுல் டேட்டாவையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல் பார்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த ஹெட்டிங்ஸுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கலர் ஃபார்மேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த ஃபார்மேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே ப்ராஜெக்ட் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே ப்ராஜெக்ட் 1 மட்டும் தான் வரும். ப்ராஜெக்ட் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, ப்ராஜெக்ட் 2 அப்படிங்கிறது வரும். இப்போ கிளியர் பண்ணணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபில்டரே கிளியர் ஆயிரும். ஸோ, 3 ஃபில்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்லிங்க்டா வந்து ஒர்க் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு இப்போ மல்டிபிள் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் 1, 2 அப்படின்னு மல்டிபிள் வேல்யூஸ் வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? மல்டி செலக்ட் இதை எனேபிள் பண்ணிக்கங்க. இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மல்டிபிள் ப்ராஜெக்ட்டை உங்களால செலக்ட் பண்ண முடியும். ஸோ, பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ, இப்போ இதில இந்த நேம், இந்த நேம். அதே மாதிரி இப்படி உங்களால மல்டிபிள் செலக்ஷனும் வந்து செய்ய முடியும். ஸோ, இப்போ நமக்கு ஒரு டேஷ்போர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். மெயின் டேஷ்போர்ட். இப்போ இதில இந்த பேக்ல இருக்கக்கூடிய கிரிட் லைன்ஸ் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வியூக்கு போயிருங்க. இதில கிரிட் லைன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து விட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் ஓரளவு நீட்டா வந்துரும். உங்களுக்கு ஃபில்டர்ல வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், வேற ஏதாவது ஒரு ரோ வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதையும் ஒரு ஸ்லைசரா வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ, இப்போ நமக்கு மெயின் டேஷ்போர்ட் கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பீப்பிள் டேஷ்போர்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ, உங்ககிட்ட இருக்கு நான் இங்க சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு சாம்பிள் விஷயம் தான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை இதே ஃபார்மேட்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விதத்துல நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இதுக்கு ஒரு ஹெட்லைன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ, ஃபுல் டேட்டாவையும் இப்படி வந்து நம்ம குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்சர்ட் போயிருங்க. வேர்ட் ஆர்ட் குடுங்க. இப்போ இதில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நேம் வந்து குடுக்கணும். ஸோ, பீப்பிள் டேஷ்போர்ட் குடுத்துக்கிறோம். இப்போ இந்த சைஸை வந்து ரெடியூஸ் வந்து பண்ணுறோம். இதை கலர் வந்து ஒயிட்டுக்கு மாற்றிக்கலாம்.
ஸோ இப்போது இப்போ நமக்கு ஒரு ஹெட்லைன் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பீப்புளுக்கு தேவையான விதத்தில் என்ன மாதிரியான ஒரு டேஷ்போர்ட்லாம் நமக்கு வேணுமோ அதை நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க்கு ஸ்டேட்டஸ், ஓகேங்களா? ஸோ டாஸ்க்கு ஸ்டேட்டஸ். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டே ஸ்டேட்டஸ், அடுத்து பட்ஜெட் ஸ்டேட்டஸ், ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம். இப்போது 2 ரோவையும் மெர்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் மெர்ஜ் வந்து பண்ணிக்கலாம், இங்கேயும் மெர்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டாஸ்க் ஸ்டேட்டஸில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னா நாட் yet started, சாரி இங்கே போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். டாஸ்க் டேட்டாவில் நாட் ஸ்டார்டட், இன் ப்ராக்ரஸ், கம்ப்ளீட்டட், ஓகேங்களா? ஸோ நாட் ஸ்டார்டட், இன் ப்ராக்ரஸ் அண்டு கம்ப்ளீட்டட். இப்போ இங்கே வந்து டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோகேட்டட் அண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அலோகேட்டட், கம்ப்ளீட்டட். அதே மாதிரி தான் பட்ஜெட்டுக்கும் அலோகேட்டட், இங்கே கம்ப்ளீட்டடுக்கு பதிலாக ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை நம்ம ஒவ்வொரு பர்சன் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நமக்கு இங்கே ஒரு ஃபில்டர் ஒன்று தேவைப்படும். ஸோ இங்கே பர்சன் ஆர் பீப்புள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் இந்த டாஸ்க் டேட்டாவுக்கு போயிட்டு இந்த பர்சன்ஸ் நேம் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிவிட்டு வந்துடுங்க. தென் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ணுங்கள், டேட்டாவுக்கு போயிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுங்க. ஜஸ்ட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போது இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டேட்டாவுக்கு போயிட்டு மறுபடியும் டேட்டா வேலிடேஷனுக்கு போயிட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்ராப் டவுனில் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 5 நேம்ஸ்னால் 5 நேம்ஸ் எத்தனை நேம் வருதோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ட்ராப் டவுனில் அந்த நேம்ஸ் வந்துடும். இப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலா வந்து போட போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவோம், ஈக்குவல் கொடுத்துக்கலாம் கவுண்ட் இஃப்ஸ், ஏன்னா 2 கண்டிஷன் வந்து கொடுக்கணும். கவுண்ட் இஃப்ஸ் கொடுத்துக்கோங்க. க்ரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டாஸ்க் டேட்டாவுக்கு போயிட்டு இந்த ஃபுல் டேட்டாவையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு க்ரைட்டீரியா 1 அப்படிங்கிற இடத்துல நாட் ஸ்டார்டட், கமா இப்போது மறுபடியும் டாஸ்க் டேட்டாவுக்கு போயிட்டு இந்த நேம் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு பீப்புளுக்கு போயிட்டு இந்த நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரேஞ்சை F4 அழுத்தி ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது இது ஜஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் D கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு எத்தனை டாஸ்க் வந்து நாட் ஸ்டார்டட், இன் ப்ராக்ரஸ், கம்ப்ளீட்டடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே வந்துடும். அதே மாதிரி டே ஸ்டேட்டஸ் வந்து போட போகிறோம். இதுக்கு சம் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா போடலாம், இல்லைனா சம் இஃப்பும் போடலாம். நான் சம் இஃப்ஸ் போடுறேன். இப்போ சம் ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே அதாவது ETA ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு க்ரைட்டீரியா ரேஞ்சுக்கு வந்து இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு பீப்புளில் அந்த நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நேமை F4 அழுத்தி ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற இடத்துல ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சம் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. இப்போ சம் ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல டேஸ் கம்ப்ளீட்டட் கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்துட்டு க்ரைட்டீரியா ரேஞ்சுக்கு நேம், கமா கொடுத்துட்டு மறுபடியும் பீப்புளுக்கு போயிட்டு இந்த நேமை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எவ்வளவு அலோகேட் ஆகிருக்கு, எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு சம் இஃப்ஸ் அப்படிங்கிற இதே ஃபங்க்ஷனே கொடுங்க. சம் ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல அலோகேட்டட் பட்ஜெட், கமா க்ரைட்டீரியா ரேஞ்சுக்கு இந்த நேமு, கமா இப்போ பீப்புளுக்கு போயிட்டு அந்த பர்டிகுலர் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் சம் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுட்டு சம் ரேஞ்ச் ஆக்சுவல் டீல் கொடுத்துட்டு அதே மாதிரி நேம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். கமா கொடுத்துட்டு அந்த பீப்புளுக்கு வந்துட்டு அந்த நேமை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்லா டேட்டாவுமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு டேட்டா கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கிராஃப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென்
இன்சர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே ரெக்கமெண்டட் சார்ட் கிடைக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளான அந்த சார்ட் எல்லாமே இங்கே கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த சார்ட்டை சும்மா ஒரு ஃபார்மெட் வந்து கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட் டைட்டில் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி மற்ற எல்லாமே இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவையான விதத்தில் நீங்கள் வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கிறது தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணுங்கள். இன்சர்ட்டுக்கு போங்க, ரெக்கமெண்டட் சார்ட் கொடுங்க. இதில் உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ இதில் நம்ம கலர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறதுக்காக ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். சார்ட் டைட்டில் தேவையில்லை, கிரிட் லைன் தேவையில்லை. ஸோ மறுபடியும் இந்த சார்ட்டை வந்து சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே கொண்டாந்து வச்சுக்கிறேன். சாரி. அதே மாதிரி இதையும் கிளிக் பண்ணுறோம். இன்சர்ட்டுக்கு போகிறோம், ரெக்கமெண்டட் சார்ட் கொடுக்குறோம். நமக்கு எந்த சார்ட்டு சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு சார்ட்டு டைட்டில் எடுத்துடுறோம். அதே மாதிரி லெஜெண்ட் இருக்கட்டும். இப்போது ஜஸ்ட் அதை சின்னதாக்கிட்டு நமக்கு தேவையான ப்ளேஸில் கொண்டு வந்து வச்சுக்கிறோம். சார்ட்டை வந்து உங்களுக்கு தேவையான விதத்தில் நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணலாம். எப்படி சார்ட் வந்து இன்னும் மல்டிபிள் சார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதையும் வந்து வாட்ச் பண்ணலாம். இப்போ நம்ம மறக்காமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டுக்கு போயிட்டு நோ ஃபில் அப்படிங்கிறத வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி அவுட்லைனும் வந்து பார்த்திங்கன்னா நோ அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இதை எல்லா சார்ட்டுக்குமே வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு பார்டர் வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த டேட்டாக்கும் நம்ம பார்டர் வந்து கொடுக்க போகிறோம். இப்போது ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த சார்ட்டும் கவர் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அவுட் சைடு பார்டரை வந்து கொடுங்க. அவுட் சைடு பார்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். இப்போது இதுக்கும் ஃபுல் பார்டர் வந்து கொடுங்க. அதே மாதிரி இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்டர் கொடுங்க. ஃபுல் டேட்டாவையும் இந்த கிராஃபும் வந்து ஃபால் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அவுட் சைடு பார்டர் கொடுத்துருங்க. இப்போ இந்த சார்ட்டை அந்த பார்டருக்கு உள்ளே போகிற மாதிரி ஜஸ்ட்டு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், மறக்காமல் வியூக்கு போயிட்டு இந்த கிரிட் லைன்ஸை எடுத்து விட்ருங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான கலர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு குயிக்காக வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ வேகமாக வந்து ஃபார்மேட்டிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதில் நீங்கள் இந்த நேமை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த கிராஃப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ ஈஸியாக நீங்கள் டேட்டாவை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு டேட்டா சம்மந்தமான டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான அண்ட் யூஸ்ஃபுல்லான டேஷ்போர்டை எக்ஸலில் குயிக்காக வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டேட்டாவை உங்களுடைய ப்ராக்டிஸ் பர்பஸுக்காக நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்களே ஓனாக வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் இந்த எக்ஸல் டேஷ்போர்ட் க்ரியேஷனில் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான எக்ஸல் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.